நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை இந்த இசைக்கில்லை ஈடுணு. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லே. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, ஒரு பின்னணி பாடகன் பாடகி எவ்வளோ பிரபலமா இருந்தாலும் எவ்வளோ ஒரு ஃபேம் அடைஞ்சிருந்தாலும் அவங்க பாடின முதல் பாட்டு அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். கரெக்ட்? எஸ். அண்ட் இங்க உட்காந்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பிளேபேக் சிங்கர்ஸும் ஆவாங்க. அவங்க கிட்ட அப்ப கேட்கும் போதும் சொல்லுவாங்க என்னோட ஃபர்ஸ்ட் சாங் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபேவரட்டான முதல் பாட்டு தான் நம்ம கண்டெஸ்டன்ஸ் இந்த மேடையில தேர்ந்தெடுத்து பாட போறாங்க. So let's give it up for the debut songs round. ஸோ இந்த டெபியூ சாங் ரவுண்டில் ஒவ்வொரு குழந்தையும் 2 பாடல்களை பாடி யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிற இந்த வாரம் முழுக்க நம்ம கூட இருக்க போகிறது 3 முக்கியமான ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ், The sweet, the cute and the very bubbly Shubhaji. The very smart Srinivas ji. And of course, our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Anant Vaidyanathan. யார் ஃபர்ஸ்ட் பாட போறாங்க? சுகன்யா வராங்க. So let's give it up for SSJ 07 Sukanya. ஹாய் சுக்கு காப்பி. ஹலோ அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. இது என்ன புது ஸ்டைல் எல்லாம்? அது சுபா மேம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி போட்டு சுபாஜி உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு இப்போ சுகன்யா வந்து சரிடா, யாரோட பாடல செலக்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? நான் வந்து நித்யஸ்ரீ மேம் பாடினா கண்ணோடு காண்பதில் அவங்க ஃபர்ஸ்ட் சாங். வாவ், ஜீன்ஸ் படத்துல இருந்து உலக அழகி ஆடும் அந்த பாடல். ஆல்ரைட், ஓகே. ஸோ நித்யஸ்ரீ மேம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. லெட்ஸ் டேக் அ லுக். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது அப்படின்றதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரென்ச்ட் இன் கர்நாடிக் மியூசிக்ன்ற மாதிரி அதுக்கு அப்பாற்பட்டு நான் யோசித்ததே கிடையாது. எதேச்சியாக வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து குமார்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் ரஹ்மான் சார் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போயிருக்கார். அப்போ பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ரஹ்மான் சார் கேட்டிருக்கார், கர்நாடிக் மியூசிக்கில் வந்து இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர் பாடகி யாருடைய குரல் வளம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னு. நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பாடுறாங்க சார், அவங்க வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ரஹ்மான் சார் வந்து என்னுடைய சிடிஸை கேட்டுட்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு மனசுக்கு தோணியிருக்கு. உடனே அவரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ரஹ்மான் சாரை பார்த்தோடனே, சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது, லைட் மியூசிக்கு நான் பாடினதே கிடையாது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னேன். அவர் கூலாக சிரிச்சுட்டு, கவலைப்படாதீங்கம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றதோ பாடுங்க, எனக்கு ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் தான் தேவை, இது ஒரு டான்ஸ் பாட்டு, ஹாப்பியாக பாடுங்க, ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும் அப்படின்னா. இப்போ வைரமுத்து சார் இருந்தார், சங்கர் சாரும் இருந்தாங்க. பேசிக் டியூனை நான் பாடினேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. சார் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, கரெக்டாக இருக்குது, பட் இது வந்து லைட் மியூசிக்கில் வந்து கொஞ்சம் அந்த ட்ரமடைசேஷன்றது ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் பாடுற சமயத்துலேயே அது ரொம்ப ஒரு கூடுதலான ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. ஸோ அந்த ஒரு ஃபீல் பாடினோடனே ரொம்ப, இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங், பட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, இந்த எஃபெக்டே மாறி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த தாக்க 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 திம் தாக்க 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 திம் அது வந்து ஒரு துள்ளலோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ தாக்கிட தாக்கிட தாக்க திம் தாக்கிட தாக்கிட தாக்க திம் தாக்கிட தாக்கிட தாக்க திம் தக்க ஜம்
தாக்கிட தாக்கிட தக்கத்தையும் அது ரொம்ப ஹஸ்கி ஃபீலாக கொடுங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் விச் ஐ ஹேட் நெவர் ட்ரைட் எல்லாம் வந்து ரஹ்மான் சார் சொல்லி கொடுத்தார். ½ an hour 45 minutesக்கு நான் வந்து அந்த இம்ப்ரவைசேஷன்ஸ் வரம் அந்த மாதிரிலாம் பாடியிருப்பேன். பாடிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரெக்கார்டிங் ஓவர். ஸோ அது வரைக்கும் எனக்கு பாடினேன், நான் யார்கிட்டையும் மூச்சு கூட விடலை. அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு நானே ஃபஸ்ட் டைம் வந்து கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் ஜீன்ஸ் ஓட ஆடியோ கேட்ட பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட ஜீனியஸ் அந்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த பாட்டை வந்து பண்ணியிருந்த ஒர்க் வந்து ஒரு பெரிய ஒரு விசர்டோட ஒரு ஒர்க் தான் சொல்லணும். இன்றைக்கி அந்த பாடலை சூப்பர் சிங்கரில் வந்து சுகன்யா பாடப்புறா அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுகன்யா வந்து ரொம்ப ஒரு திறமையான குழந்தை, நல்லா பாடுவா, நல்ல குரல் வளம், நல்ல ஞானம், உழைப்பும் உண்டு, அந்த ஒரு ஃபயர் இருக்கு அவள்கிட்ட. நிச்சயமாக ரொம்ப நல்லா பாடுவான்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. சுகன்யா உங்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ குட் லக் டு யூ கண்ணா, ஆல் தி வெரி பெஸ்ட். Bama bani bama gama ba saga sani bani bama gama ga saga ma ba bama bani bama gama ba saga sani bani bama gama ga saga ma takir takir takadim takir takir takadim takir takir takadim takajam takir takir takadim takir takir takadim takir takir takadim takajam சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை தக்கர் தக்கர் தக்கதிம் தக்கர் தக்கர் தக்கதிம் தக்கர் தக்கர் தக்கதிம் தக்கஜம் takir takir takadim takir takir takadim takir takir takadim takajam sala 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 rette kilavi daga 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 rette kilavi உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ பிரித்து வைத்தது நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ தினக்கு தினக்கு தினதில்லில்ல நான் அதிர் தனி தொன்று தனி தினதும் தினக்கு தினக்கு தினதில்லில்ல நான் அதிர் தனி தொன்று தனி தினதும் இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ கால்களிரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா மம கக மம சக கக சக கக நினி சக கக மம சக கக மம சக கக நினி சக கக சாரி மம கம பரி சகாரி சாரி த மம கரி சகம கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா பபனி நி சா சக கம பபனி நி சா நி சகம பனி த மம கம பனி சக நி சனி ச மம நி சனி த கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா ரே ரே சரி சரி ரே ச சரி ரே நி நி சா சா கரி சரி ச கரி சரி த ப ப நி த ப ம கரி சரி ச க ச க ம க ப ப நி த ப ம ப நி ப ப நி ச கரி ச கரி சரி ச
Sukanya. Hi, sir. Wow, what a performance. Superb. Thank you, sir. நீ பாடினதில் எனக்கு அந்த ரெண்டுல்லோ நீ அந்த சங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருந்தால் நல்லா இருக்கும். அது மட்டும்தான் அது ஒரு திஷ்டி பரிகாரமாக இருந்தது சாங் மொத்தத்தில். ஏன்னா அவ்வளோ நல்லா பாடியிருக்க பாட்டு மொத்தம் சூப்பர். சுகன்யா, இது வந்து உங்களோட கம்ஃபர்டபுள் ஜானராக இருக்கலாம். பல கைண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாடி 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 உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பீக்கில் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆட்டிடியூட் அந்த பாட்டை எப்படி ரெண்டர் பண்ணணும்னு அழகாக புரிஞ்சுண்டு யூ டூயிங் இட். வே டு கோ ஸ்ரீனி காரு மீரு. சுகன்யா, Hi, sir. இது வந்து ஐ திங்க் 2வது முறை உங்கள் பாட்டு நான் கேட்குறேன். ஒரு விஷயம், அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் அந்த நித்யஸ்ரீ மாதிரி யூ ட்ரைட் நோ, பட் கேன் யூ ட்ரை அது இமிட்டேட் பண்ணாமக்கே ட்ரை அண்ட் மேக் இட் சுகன்யா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. நைஸ், ரொம்ப பிரமாதமாக பண்ணனே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணேன். And with that, no waiting for chocolating. Congratulations, Sukanya. Candyman வழங்கும் Choco Double Eclair gift hamper உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. Shubhaji, will you do the honors, please? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டெபியூ சாங்ஸ் ரவுண்ட். தமிழ் திரை இசை நிறைய பின்னணி பாடகர்களை பார்த்திருக்கேன். அவங்கள இருந்து சில பேருடைய டெபியூ சாங்ஸ் தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைங்க இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க, ரைட்? சோ அந்த வகையில இந்த வாரம் நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. அப்படியே ஒரு ஸ்பெஷல் டீம்னு சொல்லலாமாங்களே? எஸ், ஸ்பெஷல் டீம், அதுவும் வந்து டெபியூ டீம். ஓகே, அது எப்படி சொல்றீங்க? புது ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அட்டகாசமான ஒரு படத்தை எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இளைஞர் மத்தியில வந்து பயங்கரமா ஹிட் ஆகி இப்ப ரீசெண்டா வந்த ஒரு படத்துல இருந்து ஒரு பெரிய டீம் வர போறாங்க. யார் அந்த டீம்? எனக்கு வந்து இன்ட்ரோ듀ce பண்ணுவீங்களே? லெட்ஸ் வெல்கம் தி அட்டகத்தி டீம். ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி நீ கண்ணால. We have with us அட்டகத்தி படத்தோட டைரக்டர் ரஞ்சித் அவர்கள். வணக்கங்க. மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் நாராயண். சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் PK வர்மா. சிங்கர், எழுத்தாளர், அவரை பத்தி பல விஷயங்கள் சொல்லலாம், மிஸ்டர் பிரதீப். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீம்ல இந்த மேடையில பாக்குறதுக்கு. அண்ட் உங்க படத்துக்கு ரஞ்சித் சார் இளைஞர்கள் மத்தியில பயங்கர ஒரு வரவேற்பு. ஸோ வாழ்த்துக்கள் அதுக்கு. ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும். செம சூப்பராக இருக்கும். இந்த ஷோவுக்கு நான் வரேன்றது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது சீரியஸ்லி. ஏன்னா வந்து நிறைய பசங்க வந்து இது மூலமாக வெளியே வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து அட்டகத்தி படம் வந்து எல்லா யங்ஸ்டரோட மனநிலையும் வந்து திருப்திப்படுத்திருக்கு அப்படின்றப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நல்ல படம் கொடுத்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறப்போ இருக்கிற சந்தோஷம் வந்து எதுவுமே கிடைக்காது. அது கிடைச்சிருக்கு. ஏன்னா அறிமுக இயக்குனர் எல்லாமே இவர் அறிமுகம், எல்லாருமே அறிமுகம். இந்த விஷயம் வந்து எப்போயோ ஒரு டைம் தான் நடக்கும். அது இப்போ எங்கள் அட்டகத்தி டீம் மூலமாக நடந்திருக்கு. மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெபியூ சாங்ஸ் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெபியூ டீமோட வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளோட ஜட்ஜ் ஸ்ரீனி சார் அண்ட் இவங்க 2 பேர் பற்றி நாங்கள் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக எனக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா சந்தோஷ் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் இஸ் அ ட்ரூ மியூசிஷியன், ரொம்ப நல்ல மியூசிஷியன். இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் தான் கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஸ்ரீனி சார் சொல்றது கேட்கும்போது lots of expectations increase ஆயிருக்கும். and we can see that you're a talented bunch. So thank you once again for joining us. Please take it. இப்போ
நம்ம வந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3க்கு ஒரு மிக பிரம்மாண்டமான அவர் பிரம்மாண்டம் அப்படின்னா ஏன் சொல்றேன், அடுத்து ஒரு சங்கர் சார் பத்திலே நடிக்க போறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு மனிதர். லெட்ஸ் வெல்கம் கானா பாலா அவர்கள். நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா. பாத்தீங்களா எப்படி சிரிச்சின்னு அமைதியா வராரு பாத்தீங்களா. நீங்க வந்து பாடின 2 பாடல்களுமே ஹிட் பாடல்களா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நானும் மக்களுக்கு, ரசிகர் அனைவருக்கும் மற்றும் விஜய் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியோட. அண்ட் எங்களுக்காக என்ன பாடல் பாட போறீங்கண்ணா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா. ஓகே, ஸோ உங்களுக்காக நடுக்கடலில் இருந்து கப்பல் இறங்கி தள்ள முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்ற நம்ம கானா பாலா அவர்கள். லெட்ஸ் ஹேவ் சம் மியூசிக் ப்ளீஸ். நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா, பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா, பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா, முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா, நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா. வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா, கடற்கரையில காதலரை எண்ண முடியுமா, வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா, கண்ணால பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியுமா, கண்ணால பார்த்த ஃபிகரை உனக்கு சொந்தமாக்க முடியுமா, பின்னால நடப்பதா நீ இப்ப சொல்ல முடியுமா. இதே எஃபெக்டே வந்து இதே எஃபெக்டை தேட்டரில் எட்டு வந்தார் நம்ம கானா பாலா அவர்கள். அண்ட் சந்தோஷ் அண்ட் அந்த சூப்பரான மியூசிக்கு ஒன்ஸ் மோர் உங்களுக்கு வந்து நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம். அண்ட் சரி, உங்கள் டேரக்டர்கிட்ட கேட்கலாம், எப்படி நான் எப்போதுமே இப்படி தான் பேசினேப்பாரா, ரொம்ப வெக்கப்படுற சுபாவமாக இருக்கா வந்து கலகுவார். கானா அப்படின்றது வந்து சென்னை புறநகர் மக்களுடைய வாழ்க்கையில் இணைஞ்ச ஒரு சவுண்ட். அது இவங்க பாடுற அந்த சவுண்ட் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. யாருனாலும் எப்போனாலும் எவனாலும் பாடுவானுங்க. அவங்களுடைய சந்தோஷம் சோகம் எல்லாத்துக்கும் வந்து கானா தான் மிகப்பெரிய ஆறுதல். அதில் வந்து அண்ணன் வந்து செம டாப்பு. தேங்க்யூ ஸோ மச் நான் வந்ததுக்கு. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்னா ஐ வில் கிவ் மிஸ் கால்னா. ஓகே, மிஸ் கால் ஃபோன் போட்டு பேசுங்க. இதே மாதிரி நிறைய கானா பாடல்கள் நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஓகே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல இன்னைக்கு இந்த டெபியூ சாங்ஸ் ரவுண்ட்ல வந்து பார்த்தா ஒரு டெபியூ டீம் வந்திருக்காங்க. அட்டகத்தி படத்தோட டீம். எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்களோட லைஃப்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நீங்க வந்து படத்தை காமிச்சிருக்கீங்க. இல்ல பொதுவாக வந்து இது கிரியேட்டர்ஸ்னா வந்து பயங்கரமாக யோசிச்செல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்னு நான் நினச்சேன். நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை பயங்கரமாக கவனிச்சாலே போதும். அதை வந்து நான் ஒரு தொகுப்பாளரை தான் இங்கே இருந்திருக்கேன். ஆக்சுவலி நான் தொகுத்து தான் சில விஷயங்களை பண்ணியிருக்கேன் நான். ஓகே, சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து நீங்களா எழுதி உங்களோட முதல் பாடல் அமைஞ்சிருந்தது எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தது? அது வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளூக் அனுபவம் தான். ஆக்சுவலாக டேரக்டருக்கே அது ஒரு ஷாக்கான பாட்டு. நாங்கள் ஆல்பம் ஆல்மோஸ்ட் பாட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் சந்தோஷ். நான் ஒரு நாள் சும்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் சொன்னால், டே ஆல்பமில் இன்னொரு மெலடி இருந்தால் நல்லாயிருக்கும்டா. அண்ட் படத்தில் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ப்ராக்ரெஷன் மாதிரி பண்ணி வச்சுருந்தான். ஸோ அதில் வந்து அதை அப்படியே பாட்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங்கில் ஒரு 2 ஹவர்ஸில் நாங்கள் சும்மா உட்காந்து அடிச்சு விட்டு வெளியில் என் வீட்டு கதவெல்லாம் திறந்து வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப திமிராக பண்ணோம். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அது. ரொம்ப அற்புதமான வரி. சில்லென்ற காட்டு எண்ணெய் கடிக்கின்றதே அப்படின்ற மாதிரி இருக்கும். லிரிக்காகவே செம வெயிட்டாக இருக்கும். அது கேட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு மை மறந்து போகிற பாடல் அது. லிரிக்கா டைரக்டர் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, பாட்டா நீங்கள் பாடிடுங்களேன் பிரதீப். கண்டிப்பாக பாடுறேன். வழி பார்த்திருந்தேன் உன் தடம் தோன்றும் என்றே, என் விழி மூடவில்லை, பார்வையிடம் மாறவில்லை, பல யுகம் தாண்டி வந்தேன் உன் முகம் காட்டு பெண்ணே, வழி பார்த்திருந்தேன்
உன் தடம் தோன்றும் என்று. நொடி ஒவ்வொன்றும் உன்னை தேடி மாய்கிறது. சில்லென்ற காற்று என்னை கடிக்கின்றதே. காத்திருக்கும் நேரம் நிலவும் சுடுகின்றதே. என் இமை மூட கண்கள் உன் நிழல் பார்க்க துடிக்கின்றதே. வழி பார்த்திருந்தே உன் தடம் தோன்றும் என்றே. இவன் விழி மூடவில்லை, பார்வையிடம் மாறவில்லை. பல யுகம் தாண்டி வந்தேன், உன் முகம் காட்டு பெண்ணே. ரியலி நைஸ் பிரதீப். ஒரு ரொம்ப டச்சிங்கான பாடல், லிரிக்ஸுமே அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பாடும்போது அந்த ஃபீல் எங்களுக்கும் தெரிஞ்சது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் கேன் வி ஹேவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி டீம் ஆன் ஸ்டேஜ்? ஸோ ஆட்டக்கத்தி படத்துல இருந்து 2 சூப்பரான பாடல்கள் கேட்டோம். டீமோட ஒரு சில வார்த்தைகள் பேசணும். ஸோ டிரெக்டர் ரஞ்சித், நீங்க சொல்லுங்க, படத்துக்கு ஏன் இந்த டைட்டில் வச்சீங்க? இந்த படத்தை மக்கள் ஏன் போய் பார்க்கணும்? படத்துக்கு ஏன் டைட்டில் வச்சேன்னா, அட்டகத்தி வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவனோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்கிற ஹீரோ கேரக்டர் மாதிரி இருக்கும். அந்த பேர் வச்சதான் நியாயமாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால் அந்த பேர் வச்சேன். ஏன் மக்கள் போய் இந்த படம் பார்க்கணுன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த இறுக்கமான சூழலில் இந்த என்வரன்மெண்ட், அதாவது ஜாலியான ஒரு என்வரன்மெண்ட்டை வந்து அனுபவிக்கணும்னா நிச்சயமாக அட்டகத்தி போனீங்கன்னா உங்களால் அனுபவிக்க முடியும். ஆஃப்கோர்ஸ், கண்டிப்பாக இதை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு டெரர் கேரக்டர் இருக்காரு. நைட் ஆனால் கத்தி எடுத்துட்டு ஓடுவார். அவர் எங்கே ஓடுறாரு, என்ன ஓடுறாரு அப்படி நீங்கள் தேட்டரில் தான் போய் பார்க்கணும். என்ன கரெக்டா சார்? நிச்சயம் தேட்டரில் போய் பாருங்க. வெரி நைஸ். இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டெபியூ சாங்ஸ் ரவுண்ட் அதுவுமா வந்திருக்கீங்க. இந்த டெபியூ டீம் உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் கிடைக்கணும், நிறைய சக்ஸஸ் நீங்க மீட் பண்ணணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். அண்ட் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டெபியூ சாங்ஸ் ரவுண்ட். தமிழ் சினிமாவில் பாடின பின்னணி பாடகர்கள் பாடகிகளுடைய டெபியூ சாங்ஸை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வாரம் முழுக்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பாடகரோட டெபியூட் பாடல பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ10 கௌதம். பாருங்க, லாஸ்ட் வீக் எல்லாரும் அழ வச்சிங்க. அந்த மாதிரி பிளான் இருக்கா அந்த தடவை? இல்ல. ஹாப்பி சாங்ஸ் தானே பாட போறீங்க? யாரோட சாங் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? உன்னிகிருஷ்ணன் சாரோட ஃபர்ஸ்ட் சாங். பியூட்டிஃபுல் சாங், என்ன விலை காதலன் படத்துல இருந்து. ஆஃப்கோர்ஸ் அவருடைய முதல் பாடலே அவருக்கு வந்து தேசிய விருது வாங்கி கொடுத்தது. அந்த பெருமை அந்த பாட்டுக்கும் அவருக்கும் போய் சேரும். உன்னிகிருஷ்ணன் சார் அந்த பாட்டை பாடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சில வார்த்தைகள் நம்ம கிட்ட சொல்ல போறாரு. லெட்ஸ் டேக் a look. என்ன விலை என்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் பாடிய முதல் பாடல் எனக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச ஒரு பாடல். இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கர்நாடக இசை கலைஞர், அப்போ நிறைய கச்சேரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது வந்து எப்படி பண்ண முடியுமா, சரியாக வருமா, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து என்னுடைய மனசில் போயிட்டு இருந்தது. பட் ஒரு விஷயம் என்ன, வாட் மேட் மீ ரியலி சிங் திஸ் சாங் இஸ், அந்த சின்ன வயசில் வந்து நிறைய சினிமா பாடல்கள் பாடிட்டு இருந்தேன், நிறைய கேட்பேன். ஸோ அந்த சின்ன வயசில் அந்த பாடின அந்த அனுபவங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியாமலேயே அது அந்த ஸ்பாட்டில் வந்துடுது. அந்த வகையில் பார்க்க போனால் இன்னைக்கு நம்ம கௌதம்
பாட போகிறார் இந்த பாட்டை. கண்டிப்பாக யூ பி ஏபிள் டு டூ வண்டர்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாக பாடுவீங்க. என்னோட நல்லா நீங்கள் பாடணும், இதுதான் என்னுடைய ஆசை. நல்லா ஃபீல் கொடுங்க, எஸ்பெஷலி அந்த சரணத்துலலாம் வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, அந்த இடம்லாம் நிறைய நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி அப்புறம் அந்த ஸ்வர்கமா நரகமா எல்லாம் போகும்போது நல்ல ஒரு ஃப்ளோவோட நீங்கள் பாடுங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு லிஸ்னிங் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட் கௌதம். நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே, உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே, காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே, எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே, என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் பரிசமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் பிறந்து போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி, என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே, உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன், காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே, எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே, என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. கௌதம் சார். சூப்பர் கௌதம். தேங்க்யூ சார். அது அந்த பாட்டில் என்ன எக்ஸ்பிரஷன், மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வருது. ஸோ கிரேட், ஆசம். எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பாடினேங்க. அந்த கடைசியில் அந்த சரணத்தோட எண்டு பாடுங்க. இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் பிறை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி, என்னவளே. அது கரெக்டாக இருக்குது நோட்ஸ் எல்லாம்.
அந்த அந்த ஒரு பாவம் வந்தோன்னா அந்த கர்நாடிக் வந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது. உன்னிகிருஷ்ணன் சார் அவ்வளோ பிரமாதமாக பாடிருப்பார் இந்த பாட்டு. இந்த பாட்டு கேட்கும்போது உன்னியோட சோலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பார். யூ ஹவ் காட் மியூசிக் இன் யூ கௌதம். அதை நல்லா காப்பாற்றி வச்சுட்டுருங்க. கௌதம், இன்னியோட பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப லேட் பேக்காக ரிலாக்ஸாக அனாயாசமாக பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கேன் கௌதம். தேங்க்யூ கௌதம் சார். இந்த மெலடி ஜோனரில் உன்னை பார்க்கும்பொழுது எப்படிடா இந்த பாட்டு செலக்ட் பண்ணார் கௌதம், எப்படி பாடுவாருன்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீ இந்த ஜோனர் பாடுறது. ஸோ கௌதமை இப்படி பார்க்குறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை எப்படி தயார் பண்ணதுப்பா அவங்களெல்லாம் கிரேட். உலகமே பாராட்டுது. அதை விட என்ன வேணும்? அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பயங்கரமாக இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3, celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். And இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டெபியூ சாங்ஸ் ரவுண்ட். So அடுத்ததாக இங்க வந்து பாட போறது SSJ01 ஜேம். அடே அந்த கூண்டுல இருந்து தப்பிச்சு அந்த ரவுண்ட்ல இருந்து தப்பிச்சு இந்த ரவுண்டுக்கு வந்துட்டியா? சோ இன்னைக்கு வந்து நீங்க எந்த பாடகர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? யாரோட டெபியூ சாங் பாட போறீங்க? மனோ சாரோட டெபியூ சாங் தேன்மொழி அந்த தேன்மொழி சாங். ராஜா சார் இசையில. வாவ். ஓகே, சோ மனோஜி உங்களுடைய பாட்டு சூஸ் பண்ணிருக்காரு ஜெயந்த். நல்லா பாடுவீங்கல்ல? நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். யூ கேன். Thank you. தேன்மொழி எந்தன் தேன்மொழி நெஞ்சம் ஏன் உன்னை தேடுது அன்பு தேன்மொழி எந்தன் தேன்மொழி இன்பம் ஏன் என்னை வாட்டது அழகே நீதான் என்பேன் என்பேன் அன்பு தேன்மொழி எந்தன் தேன்மொழி நெஞ்சம் ஏன் உன்னை தேடுது. தேவலோக தேரில் இவள் பாரிஜாத பூவா பாசதீபம் ஏந்தும் ஒரு ஆசை பூவில் தான பாதம் முகபோதும் ஒரு போதை வலை வீசும் கூந்தல் ஒரு காலம் அது கோடை மழை மேகம் யாரடி நீ யாரடி நீ தேவதையா கனவு உனது முதலாலதே காட்டினிலே பார்வைகளால் கவிதை எழுதி ஒரு பாவையே தாய்மையின் வானமாயிரம் காலம் வளர வளரும் நில
தேங்க்யூ. ஜெயந்த் மனோ சார் பாட்டு அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப 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 அற்புதமாக பாடின பாட்டு இது. அதை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஜெயந்த். ஃபஸ்ட்டில் மனோ சார்னா ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக பிடிக்கிற ஒரு கேரக்டர். அவரோட பாட்டும் அந்த மாதிரி தான். ஐ திங்க் ஹீ இஸ் இன் சம் அதர் லெவல். ஆக்சுவலி அவர் ஜாலியாக இருப்பார், பட் ஆக்சுவலி ஹீ டசன்ட் டேக் எனி திங் சீரியஸ்லி. ஆனால் ஆஸ் அ மியூசிஷியன் அவர் எந்த லெவலில் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ வி ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட் அண்ட் ப்ரவுட் டு ஹேவ் யூ மனோ சார் ஆல்வேஸ். எனக்கு ஜெயந்த் நல்லா பாடினேங்க. ஒரு அந்த ஒரு மெச்சுவர் வாய்ஸ் பாடி கேட்டது, ஒரு சின்ன பையன் பாடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக, வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்த பாட்டு. மற்ற ஃபீலெல்லாம் வந்து நம்ம வயசாகும்போது தன்னால் வரும். டோன்ட் வரி அபவுட் இட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. மனோஜி உலகத்துக்கு வந்து ராக் ஸ்டாராக இருக்கார், ஆனால் சித்ராக்கும் எனக்கும் இங்கே ராக்காக நின்றுட்டுருக்கார். எங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன ஒரு சந்தர்ப்பமோ, என்ன சூழ்நிலையோ, எங்களை மறுபடியும் ஒரு கலகலான ஒரு லெவலுக்கு கூட்டின்னு வந்துடுவார். சகலகலா வல்லவர். ரொம்ப விஷமாக பண்ணுற டிக்கெட்டு, பட் உசுறு கொடுப்பாருங்க. ஒரு நண்பனுக்கு உசுறு கொடுப்பார். அண்ட் இட்ஸ் such a pleasure to know you, Sami. Thank you so much. Jayanth, ma'am, you've attempted the song well, Jayanth. Thank you. கரெக்டா அகைன் ஸ்ரீனி சாமி சொன்ன மாதிரி மனோ சாமி இப்போ உங்கள்கிட்ட எங்கே பொட்டு வச்சிருக்கணும், எங்கே மையை வந்து இழுத்துருக்கணும்னு அழகாக சொல்லுவார். சரியா ஜெயந்த் சார்? இந்த பாட்டு நீ பாடினதில் ரொம்ப சந்தோஷம். எதுக்குன்னா இந்த பாட்டு இசை ஞானி இளையராஜா ஐயா என்னை பாட வச்ச பிறகு இங்கே உட்கார்றதுக்கு இத்தனை ஆயிரம் பாட்டு பாடுறதுக்கு காரணம் இந்த பாட்டு தான். ஸோ அது பாடினதுக்கு முதல்ல நன்றி. ஜெயந்த் ரொம்ப நல்லா பாடிருக்க. இது ரொம்ப நானே ரொம்ப தடுமாறி பாடின ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சாங். ஆர்கெஸ்ட்ராவை பார்த்து பயந்துட்டேன். அன்றைக்கி 68 பேர். இந்த சாங் கொடுக்கும்போது அந்த வேர்ட்ஸ் எனக்கு சொன்னது என்னென்னா, தேன்மொழி சொல்லு அப்படின்னாரு. தேன்மொழி அப்படின்னா மொழி மொழி அழா அழா அப்படின்னா ழா அழா அப்படின்னா. சரி நீ வீட்டுக்கு போயிட்டு ழா 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 அப்படின்னு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணு, நாளை காலையில் கரெக்டாக வரணும். அது அப்படி ஆசைப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி கிட்ட பாடின முதல் பாட்டு. இதில் வந்துட்டு நான் லிரிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது சிலதெல்லாம். தேவலோகத்தேரில் ஒரு பாரிஜாத பூவா, ஆசை தீபம் ஏந்தும் ஒரு ஆசை கோவில் தானா, பாதம் போல ஒரு போதை வலை வீசும் கூந்தல் ஒரு பாரம், அது கோடை மழை மேகம், யாரடி நீ தேவதையா, கனவு உனது உடலானதே, காற்றினிலே பார்வைகளால் கவிதை எழுதி வரும் பாவையே, தாய்மையின் வானம் 1000 காலம் மலர வளரும் நிலவே. ஏன்னா அது வந்து நன்றி தேங்க்யூ. இதெல்லாம் டீட்டெயிலாக வந்தால் ஏன்னா இப்போது இந்த தலைமுறைக்கு நீ வந்து பாடும்போது அந்த பாட்டு நான் 25 வருஷம் 26 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டில் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது மற்றவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஜெய். தேங்க்யூ சார். And truly, Jayanth, நாங்கள் வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் for bringing Manoj's debut song to the stage. And எங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. நீங்கள் எத்தனை பாடல் பாடியிருக்கீங்க இந்த ஃபஸ்ட்டு உங்களோட டெபியூ சாங் அடுத்து இன்னி டேட் வரைக்கும் எத்தனை பாடல் பாடியிருக்கீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா? 22,568வது பாட்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து ஃபிலிம் சாங்ஸ் மட்டும்தான், நாட் ப்ரைவேட் சாங்ஸ். பக்தி பாடல்கள் இதில் இந்த கவுண்டில் வராது.
அது ஒரு 25 பாடிருப்போம், 25,000 பாடிருப்போம். அது அதுக்கு மேலே இருக்கும் சார். நீங்க வந்து சொன்ன கணக்குப்படி பார்த்தா ஒரு 46,000 47,000 பாடல்கள் பாடிருப்பீங்க, டிவோஷனல் அண்ட் ஃபிலிம் சாங்ஸ். 50s, half a century. So 50,000 songs பாடிருக்கீங்க சார். We are proud to have you here. So, okay, and Zain, so இந்த பாடலால எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. Thank you once again for choosing this song. உங்களுக்கு இன்னொரு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கு, நல்லா பண்ணுங்க. ஓகே, all the very best to you. Thank you. ஓகே, ஸோ இன்னையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இருக்கிற 6 குழந்தைகள்ல இருந்து ஒரு குழந்தைக்கு தான் அந்த மாபெரும் டைட்டில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த டெபியூ சாங்ஸ் ரவுண்ட் வாரம் முழுக்க கண்டினியூ ஆகும். இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான பாடல்கள் கேட்க போறோம், நிறைய பின்னணி பாடகர்களோட கதைகளையும் கேட்க போறோம். ஸோ இனிமையான இசை அழகான கதை உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து ரசிக்கணும்னா you have to wait until tomorrow. Till then, this is me Bhavna signing off along with Makappa on Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. தமிழகத்தின் செல்லுக்கிற்கான தேர்வு. Good night.